நம்ம சென்னை டீமு எப்படிடா பிளான் போடுறாங்க, வேற லெவலில் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது ரிஷப் பண்ட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக திட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சென்னைக்கு வந்து ரிஷப் பண்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா, தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்னையில் வந்து ரிஷப் பண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஏன்னா இப்போ தோனி அவர்கள் கண்டிப்பாக இந்த சீசனே விளையாடுவாரா அப்படின்றது தெரில. ஏன்னா அவர் வந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்காமல் இருக்கார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக சிஎஸ்கே டீம் வந்து யார் யாரெல்லாம் தக்க வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்தா மட்டும்தான் சென்னையை பொறுத்த வரைக்கும் தோனி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாருன்ட்டு அப்புறமா தான் தெரியும். ஒருவேளை திடீர்னு நான் விளையாடாமல் போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தோனி இன்னும் அவருடைய முடிவை வந்து சஸ்பெண்டாக வச்சுருக்கிறது தான் இப்போ எல்லா ரசிகர்களுக்கும் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு நம்ம காத்துட்ருக்கோம். ஆனால் கண்டிப்பாக தோனி அவர்கள் ஒரு நல்ல முடிவை தான் சொல்லுவார். ஒருவேளை அவர் ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சார்னா கண்டிப்பாக அவர் அந்த முடிவு எடுத்ததில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா சரியான நேரத்தில் தான் அவர் முடிவு எடுத்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு தகுந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சென்னையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தோனி அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டு தாராளமாக அறிவிச்சிருவார். அதுக்கு தான் ரிஷப் பண்ட் அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன் டெல்லியிலேருந்து அவரை வெளியே விடுறாங்க அப்படின்னா, முன்ன சீசனில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் டெல்லியிலேருந்து அவர் ஏற்கனவே தக்க வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பெரிய ஆக்ஷன்லேருந்து வந்து கம்பேக் கொடுத்து இப்போ வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் கண்டிப்பாக பண்ணிட்டு சிஎஸ்கே தான் எடுக்கிறதுக்கான 99% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் டெல்லி அவர்களை வந்து ஆர்டிஎம் மூலிமா அவரை வந்து தக்க வைக்கிறதுக்கான பிளான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை எந்த டீம் எடுத்தாலுமே அவரை வந்து ஹை வேல்யூவில் கொடுத்து எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளுமே சிஎஸ்கே எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் டார்கெட் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட் கம்மின்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் அவர்கள் தக்க வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஒருவேளை தக்க வைக்காமல் ஆர்டிஎம் மூலியமாக அவர் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பிளேயர் எஸ்ஆர்ஹெச்சில் இருக்காங்க, முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களால எப்படி தக்க வைக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக யாரையாச்சும் ஒருத்தரை வெளியே விட்டு தானே ஆகணும். அப்போ தானே நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்போ தானே ஆக்ஷனும் வந்து களைகட்டும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். கண்டிப்பாக இந்த டைம் நடக்கக்கூடிய மெகா ஆக்ஷனில் நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே கம்பேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிசிஐ வந்து ஒரு முக்கிய ரூல்ஸும் போட்டிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸ் அவர்கள் வந்து எல்லாருமே வராங்க, திடீர்னு வந்து சம்பளத்தை வாங்கிட்டு பாதியிலே போயிடுறாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐபிஎல் அணிகளும் தற்பொழுது பிசிசியிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஃபாரின் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு ஐபிஎல் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து போகவே கூடாது. அப்படி போனால் கண்டிப்பாக வெளிநாட்டு வீரர்களுக்கு எல்லாருக்குமே பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் நிர்வாகங்கள் வந்து தற்பொழுது பிசிசியிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்து கிடைக்க போகுது. ரிஷப் பண்ட் அவர்களை வந்து மறைமுகமாக டார்கெட் பண்ணுறதுக்கு சென்னை வந்து என்னென்ன யுக்தியை வந்து கையாளணுமோ அது எல்லாத்தையுமே மேனேஜ்மெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு, ரிஷப் பண்ட் அவர்களை வந்து டார்கெட் பண்ணுறது தான் ஒரு முடிவு. ஏன்னா டெவன் கான்வேவும் ஆர்டிஎம் மூலியமாக தக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னொரு முக்கியமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தோனி இடத்துல அவர் ஆட வைக்கலாம். ஓப்பனிங் வந்து டெவன் கான்வேவும் ருத்ராஜ் கைக்வாட்டும் செட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒண்டனை பொறுத்த வரைக்கும் இன்னும் முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் தக்க வைக்க போகிறாங்க. அதில் யார் வந்து அடுத்து ஒண்டன் ஆட போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு வருது. மொயின் அலி எல்லாம் வெளியே போகிறாங்க. மிச்சில் சாண்டனரை வந்து சென்னை வந்து திருப்பின்னு எடுப்பாங்களா, அதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். கண்டிப்பாக அவர் பல வருஷமாக சென்னையில் தான் இருக்கார். சென்னையை வந்து ஏன் அவரை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கான தோனி வந்து ரீசன் வந்து பல டைம் சொல்லியிருக்காரு. அவர் ஒரு முக்கியமான பிளேயர் சென்னையை பொறுத்த வரைக்கும். அவர் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வெளியே விட மாட்டோம், கண்டிப்பாக அவரையும் தக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்வோம், அப்படி இல்லைனா கூட ஏலத்தில் அவர் வந்து எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் மக்களே, ரிஷப் பண்ட்டை எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி சிஎஸ்கே வந்து தூக்க போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சிஎஸ்கே பண்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? பண்ட்டு சென்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.